ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாதத்தினுடைய பலன்களாகும். மகர ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் 3 இருக்கின்றார். உடன் 4-11 கூடிய செவ்வாய் இருக்கின்றார். ராசிநாதனோ லக்னநாதனோ சனி செவ்வாயாக இருந்து சேர்ந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் வலிமையாக இருக்கின்றார். அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு செவ்வாயுடன் சேர்ந்ததனால் பெரிய சங்கடங்கள் இருக்காது. 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4 ஆட்சி பெறுவார். ஆக 1ஆம் வீட்டு பலன் சாதகமாக இருக்கும். ஆனால் 11ஆம் தேதி வரை எந்த விஷயமும் எடுத்தோம் முடித்தோம் என்று விறுவிறு என்று காரியங்கள் ஆகாது. ஏதோ ஒரு வகையில் தங்கு தடைகள் ஏற்படும் என்பதே உண்மை. 11ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 3 இருக்கக்கூடிய சனி பகவானால் சகல விதமான நன்மைகளும் வெற்றிகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். அதே வேளையில் வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். பண விஷயத்திலும் சரி மற்ற விஷயங்களும் சரி மிகவும் சிக்கனமாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்ற விஷயங்கள் என்பது ஆரம்பத்தில் சொன்னது உடல் நலத்திலும் சற்று 11ஆம் தேதி வரை உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். 11ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் 3 அதுவும் குரு வீட்டில் இருக்கக்கூடியதால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அத்தனையும் சுப கடன்களாக இருக்கும், சுப விரயங்களாக நடக்கும் என்பதே 1ஆம் வீட்டு பலன்களாகும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவரும் அவர் 2க்கு 2 இருப்பதினாலும், ஆனால் 2 ராகு கேது சம்பந்தப்பட்டு 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்தால் குடும்பத்திற்கு அல்லது உங்கள் தேவைக்கான பணங்கள் கட்டாயம் வந்து கொண்டே இருக்கும். ராகு கேது சம்பந்தப்படுவதனால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்பது தெளிவு. உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் பலவிதமான நல்ல விஷயங்களும் நல்ல அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். குரு பார்வையின் மூலமாக நிச்சயமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்திற்காகவும் இங்கே இந்த 2ஆம் வீட்டு பலனும் கடன் வாங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வரும். காரணம் 2 ராகு இருப்பதினாலும் விரையாதிபதி பார்வை செய்வதனாலும் சுபவிரயங்கள் ஏற்படும். அதனால் கடன்கள் ஏற்படும். அந்த கடன்கள் நீங்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக எதிர்காலத்திற்காகவும் வாங்கக்கூடிய கடன்களாக அமையும். யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு ராகுவின் குரு பார்வை பெறுவதனாலும் மிகப்பெரிய தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு அங்கே சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பதினாலும் செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் பார்வையாக 6 இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதால் இளைய சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். அவருடைய முழு ஒத்துழைப்பு உண்டாகும். அதே குரு 6 கூடியவர் 6 இருந்து அவர் 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் அவர்கள் மூலமாக சுபவீரியங்களும் உண்டாகும், பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் ஒரு சில வெளியூர் பயணங்களாகவும் வெளிநாடு பயணங்களாக அமையலாம். 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் விலகி 4 ஆட்சி பெறுவார். அப்போது நிலைமை சீராகும். 3ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் முழு முயற்சியோடு பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை வெற்றிகரமாக திகழும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4 கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் தனக்கு 12 செவ்வாயுடன் சனியுடன் சேர்ந்திருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலான அக்கறை தேவை. இளைய சகோதரி மூலமாக சுபவீரியங்களோ அல்லது தசாபுத்தி சரியில்லை என்றால் வீண் வீரியங்களோ ஆகலாம். 16ஆம் தேதிக்கு பிறகு 4 கூடிய 4 இருப்பார். அங்கு ஏற்கனவே சூரியனும் புதனும் இருப்பதினால் தாயினுடைய உடல்நலத்தில் விசேஷமான கவனம் தேவை. நீங்களும் உடல்நலத்தில் வயதானவர்கள் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் உடல் பாதிப்பு வரும். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பதில் நிச்சயமாக கவனம் தேவை. பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். அக்கம் பக்கத்திலும் அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் போட்டி போராமை வம்பு வழக்குகள் சின்ன விஷயத்திற்கெல்லாம் கூட சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை கவனத்தில் கொள்க. 14ஆம் தேதி புதனும் 4 இருக்கக்கூடிய புதன் 5க்கும் 15ஆம் தேதி 4 இருக்கக்கூடிய சூரியனும் 5க்கு மாறுவார். அதன் பிறகு மாத பிற்பகுதி 4ஆம் வீட்டு பலன் பூரணமாக கை கொடுக்கும். பலருக்கு இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் பூமி சம்பந்தமான லாபமும் யோகமும் இருக்கக்கூடிய மாற்றங்களாக ஆகும். சிலர் சொந்தமாக வீடு வாங்கலாம் அல்லது கழனி போன்ற காலி இடங்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வரும். ஒரு சில பெண்களுக்கு தாயாரின் மூலமாக யோக பாக்கியமும் அல்லது சொத்து சுகங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது பெண்களுக்கு தாய் வீட்டு சேதனங்கள் இந்த மாத பிற்பகுதியில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 5 கூடிய சுக்கிரன் அவர் 5 இருக்கின்றார். 3 இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை செய்கின்றார். அது யோகத்தை கட்டாயம் செய்யும். காரணம் உங்கள் ராசிநாதன் 5ஆம் வீட்டிற்கு 9, 10 கூடியவர் என்ற காரணத்தினால் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். பிள்ளைகள் வகையில் சுபகாரியங்கள் உண்டாகும். படிப்புக்காக பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 14ஆம் தேதிக்கு பிறகு 5 இருக்கக்கூடிய சுக்கிரன் 6 வருவார். 4 இருக்கக்கூடிய புதன் 5 வருவார். 5 மாறும் பரிவர்த்தனை 5 மாறும் பரிவர்த்தனை என்பதால் பிள்ளைகள் வகையில் சுபவீரியங்கள் உண்டு. பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்தில் உண்டாகும். ஒருவர் சம்பாதிப்பது போய் குடும்பத்தில் 20 அல்லது 30 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
பிள்ளைகள் திருமண விஷயத்திற்காகவோ அல்லது குழந்தை பாக்கியத்திற்காகவோ செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும். பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய வாழ்க்கை பயணம் செல்லும். அதை கண்டு நீங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். பிள்ளைகளால் பொருளாதார உயர்வு குடும்பத்தில் கட்டாயம் உண்டாகும். கூடுமான அளவுக்கு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகலாம். உங்களுடைய ராசிக்கு 6 புதனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 4 பிறகு 5 6 குரு பகவான் இருப்பதனால் போட்டியும் பொறாமையும் வம்பு வழக்கும் அல்லது சுபகடங்களும் ஏற்படும். பயணங்களும் ஏற்படும். அது வெளியூர் பயணங்களாகவும் வெளிநாடு பயணங்களாகவும் இருக்கலாம். பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம். ஆனால் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையை எந்த 6ஆம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவிலே பாதிக்காது என்பது ஆறுதலான விஷயம். மாத பிற்பகுதியில் 5 மாதம் பரிவர்த்தனை என்பதால் பிள்ளைகளுக்காகவே சுபவீரியங்களும் அல்லது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகவோ உங்களுடைய மன மகிழ்ச்சிக்காகவோ நல்ல விஷயத்திற்காகவோ உணவு குடும்பத்திற்குண்டான சுப சேவைகளுக்காகவோ அல்லது இன்ப சுற்றுலாக்காகவோ வேதோர் காரணங்களுக்காக பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்காகவோ சுபவீரியங்கள் வாங்கலாம். அதற்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம். உற்றார் உறவினர் வகையிலோ அல்லது நண்பர்களையோ கூட கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 7 சந்திரன். அவர் 4 கிரகம். 7 வைத்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவர் 10 குருவினுடைய பார்வையும் சூரியன் புதனுடைய பார்வையும் இருக்கின்றார். 7 வைத்து பார்க்கும்போது யோகமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் வரும். அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தை காட்டிலும் வரக்கூடிய மாதங்கள் பிரமாதமாக இருக்கும். அதற்குண்டான முன்னேற்பாடான வெளிச்சங்கள் இந்த மாதத்திலே தெரிய ஆரம்பிக்கும். கணவன் மனைக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் இருக்கும். ஆனாலும் கணவன் மனைக்குள் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் மாத பிற்பகுதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் உங்கள் பெற்றோருடைய முயற்சிகளோ அல்லது உங்களுடைய முயற்சிகளோ வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 8 சூரியன். அவர் ஆரம்பத்தில் 4 உச்சமடைந்து 8 ராகுகேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார். அதனால் தந்தை வகையிலோ தந்தை உறவுகளிடத்திலோ ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் விரோதங்களோ அல்லது சுபவீரியங்களோ ஏற்படலாம். தசாபுத்தி சரியில்லை என்றால் வீண் விரோதங்களும் வரலாம். 8ஆம் வீட்டதிபதி 4 இருப்பதனால் தந்தையினுடைய உடல்நலத்தில் கூடுதலான கவனம் தேவை. உடல்நலத்திலும் கூடுதலான கவனம் தேவை. வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாகவும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். உங்களுடைய ராசிக்கு 9 புதன். அவர் ஆரம்பத்தில் 4 பிறகு 5 இருக்கின்றார். ஆரம்பத்தில் 9ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்ப்பதனால் தந்தை வகையிலும் தந்தை உருவத்திலும் சங்கடங்கள் வரலாம். ஏதோ சொத்து விஷயத்திலேயோ அல்ல மற்ற காரணங்களாக இருக்கலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றால் நன்மையை உண்டாகும். 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மறையும் நாளுக்கு வருவார். அப்போது செவ்வாய் பார்வை இருக்காது. அதன் பிறகு நிலைமைகள் கட்டாயம் சீராகும். 9ஆம் வீட்டின் மூலமாக 9க்கு 9-10 பரிவர்த்தனையாக இருப்பதினால் மாத பிற்பகுதியில் லட்சுமி கடாட்சமும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் மாத முற்பகுதியில் 9ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் அல்லது வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 10 அவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்தில் 5 பிறகு 6 குருவுடன் சேர்ந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். ஆரம்பத்தில் சூரிய புதன் பார்வையும் 11ஆம் தேதிக்கு பிறகு நேரடி செவ்வாயினுடைய பார்வை இருப்பதால் தொழில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் வளர்ச்சியை நோக்கி செல்லும். தொழிலதிபர்களும் பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி செல்வார்கள். ஆனால் பணியில் அரசு பணியில் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை பலுச்சுமை இருக்கும். நீங்கள் அதற்குண்டான தாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான பலன்கள் வருங்காலத்தில் பெரிய அளவிலே கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ இந்த மாதத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களோ அல்லது நீங்கள் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம். உங்களுடைய ராசிக்கு 11 செவ்வாய். அவர் ஆரம்பத்திலே செவ்வாய் சனியுடன் சேர்ந்து இருக்கின்றார். பொதுவாக சனி செவ்வாய் சேர்ந்தால் சங்கடங்கள் தீமைகள் உண்டாகும். ஆனால் ராசிநாதன் செவ்வாயோ ராசிநாதனோ அல்லது சனி ராசிநாதன் இருந்தால் பெரிய சங்கடங்கள் இருக்காது. அந்த வகையில் அவர் சனியுடன் சேர்ந்து இருப்பதனால் 11ஆம் வீடு பெரிய அளவில் பாதிக்காது என்பது ஆறுதலான விஷயம். 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4 ஆட்சி பெறும்போது நிலைமை சீராகும். 11ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில வெற்றிகளும் மூத்த சகோதரர்கள் மூலமாக சுபவீரியங்களும் நன்மைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. உடைய ராசிக்கு 12 குரு. அவர் 6 மாத பிற்பகுதியில் சுக்கிரனுடன் சேர்ந்து நேரடியாக 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் ஆகக்கூடிய செலவுகள் கூடுமான அளவுக்கு ஆன்மீக சம்பந்தமான செலவுகளும் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பல மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆக மே மாத பலன் மகர ராசிக்கு மாதம் முற்பகுதி காட்டிலும் 11ஆம் தேதிக்கு பிறகு பல நல்ல விஷயங்களும் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மையும் ஒரு சில வெற்றிகளும் கட்டாயம் கைகூடும். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வணங்கினால் கைமேல் பலன் உண்டு. முடிந்தவர்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம். அருகாமையிலுள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். அருகாமையிலுள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். சுந்தரகாண்டத்தை படிப்பதனால் கைமேல் பலன்கள் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் குரு பயிற்சி பலனை நாங்கள் விட்டிருக்கின்றோம். பார்க்காத நண்பர்கள் குரு பயிற்சி பலனை பார்த்து பயனடையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.